திராவிடம் என்பது பெரியார் உருவாக்கியது. ஏன்னா பெரியார் பிறப்பால் தமிழர் அல்லாதவர். அவர் தமிழர் கழகம்னு பேர் வச்சா அது பொருந்தாது என்பதனால அவர் தலைவராக முடியாதுங்கிறதுனால அவரு திராவிடர் கழகம் என்று கண்டுபிடித்து செய்ததை போல ஒரு திரிபுவாதம் செய்கிறார்கள். பெரியார் 1944 திராவிடர் கழகத்தை தொடங்குகிறார். ஆனால் 1891 திராவிட மகாஜன சபை என்று தொடங்கியவர் பண்டிதர் அயோத்திதாசர். 1885 திராவிட பாண்டியன் என்கிற இதழை நடத்தியவர் அயோத்திதாசர். திராவிட இயக்க முன்னோடி அவர் தமிழர் தானே. அப்ப திராவிடம் என்பது தமிழரால் உருவாக்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் ஆலூர் சானவாஸ் அவர்கள் ஒரு நேர்காணல்ல சொல்றாருன்னா, திராவிடம்ங்கிறது இது பெரியார் கொண்டு வந்துட்டாருன்னா எதிர்க்கிறாங்க. இந்த திராவிட கோட்பாட்டை உருவாக்கியவர் பெரியார் இல்ல, அவருக்கு முன்னாடி வாழ்ந்த நமது தாத்தா அயோத்திதாச பண்டிதர் தான் உருவாக்குனாரு. அதனால இந்த திராவிடங்கிற கோட்பாட்டை நீங்க எதிர்த்தீங்கன்னா அது பெரியார் எதிர்க்கிற மாதிரி இல்ல, தாத்தா அயோத்திதாச பண்டிதரே எதிர்க்கிற மாதிரி அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்து பேசியிருக்காரு. இப்ப அவருக்கு விவரம் தெரியாத அண்ணன் ஆலூர் சானவாஸ் அவர்களுக்கு சில விளக்கங்கள் நம்ம கொடுக்க இருக்கோம். அவர் சொல்றாரு, 1891 திராவிட மகாஜன சபைங்கிற அமைப்பை தோற்றுவித்தவர் அயோத்திதாச பண்டிதர், அவர் தான் திராவிடத்தின் முன்னோடி அப்படிங்கிறாரு. இப்ப அண்ணன் ஆலூர் சானவாஸ் அவர்கிட்ட இன்னொரு கேள்வி வைக்கிறோம். 1891 திராவிட மகாஜன சபைன்னு துவங்கின அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் 1893 அதாவது 2 வருஷம் கழிச்சு அதை ஆதி திராவிட மகாஜன சபைன்னு மாத்திட்டாரு. ஏன் மாத்திட்டாருங்கிறதுக்கு அண்ணன் ஆலூர் சானவாஸ் அவர்கள் விளக்கம் கொடுத்தாருன்னா மகிழ்ச்சியா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, 1891 இந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது. அதுல அயோத்திதாச பண்டிதர் என்ன சொல்றாருன்னா, ஆதி திராவிடர்கள் தங்களை சாதியற்ற தமிழர்கள் குறிப்பிடணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு. இப்போ ஒரு பக்கம் திராவிடர்ங்கிற கோட்பாட்டை வைக்கிறாரு, இன்னொரு பக்கம் தமிழர்கள் சாதியற்ற தமிழர்கள் ஆதி திராவிடர் நம்மளை குறிப்பிடுங்கிறாரு. இதுல சின்ன குழப்பம் நமக்கு வர மாதிரி இருக்கு. சின்ன குழப்பம் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரு சொல்ற திராவிடம்ங்கிறது பெரியாரும் கால்டுவெல்லும் சொன்ன திராவிடமும் ஒன்றல்ல. உங்களுக்கு தெளிவா இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அவருடைய அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அவரை பொறுத்தவரையில் திராவிடம் என்பது இன ரீதியிலான பெயர் அல்ல, பௌத்த அடிப்படையில் பொருள் புரிந்து கொண்ட தீராவிஷம் என்கின்ற சொல்லின் தொடர்ச்சியாகவே அதை பார்த்தார். சாதி பேதமற்ற திராவிடர்கள் தான் தமிழர்கள் என்பது அயோத்திதாச பண்டிதரின் வரையறை. அதாவது நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல, ஜாதி பாகுதியை நீ தமிழ்நாடான்னு கேட்கிறோம்ல, அந்த அடிப்படையில் தான் அவர் திராவிடங்கிற வார்த்தை பயன்படுத்துறாரு. இதை நான் எந்த வரையறையின்படி சொல்றேன் அப்படின்னா, அயோத்திதாச பண்டிதர் மெத்த படித்தவர், நிறைய தமிழ் நூல்களை படித்தவர், அவருக்கு திராவிடம்னா சரியான பொருள் புரியும். எப்படி சொல்றேன்னா, கான்ஸ்டான்டின் நோபல் பெஸ்கி என்று அழைக்கப்பட்ட வீரமா முனிவர் அவர்கள் சதுர அகராதி அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த சதுர அகராதியில பக்கம் 166 அவர் தெளிவா சொல்றாரு, திராமிடம் அப்படின்னா தமிழ், திராவிடம் அப்படின்னா ஒரு தேசம்னு வச்சுக்கலாம், தமிழ்னு வச்சுக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சோ கான்ஸ்டாபிள் நோபல் பெஸ்கி என்று அழைக்கப்பட்ட வீரமா முனிவர் எழுதிய சதுரகாதியை முழுமையா படித்த அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் திராவிடங்கிற சொல்ல அவர் இங்கிருந்து தான் எடுக்கிறாரு. அவருடைய பொருள்ல திராவிடம்ங்கிறது தமிழரை பிடிக்கும். அதாவது திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறது தமிழர் மகாஜன சபை என்றும், ஆதி திராவிட மகாஜன சபை என்பது தமிழர்களில் மூத்த குடியான பறையர்களுக்காக அந்த அமைப்பு அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஒரு படி மேல போய் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் எப்படி ஒரு தமிழ் தேசியவாதியா இருந்தாரு அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அவர் வெள்ளக்காரர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு 1912 தன்னுடைய தமிழன் இதழ்ல. அவருடைய இதழ் பேர் கவனிங்க, தமிழன். ஆரம்பத்துல திராவிடங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறம் ஆதி திராவிடன் மாத்திக்கிறாரு. அவர் நடத்துற இதழுக்கு பெயர் முதல்ல ஒரு பைசா தமிழன், அதுக்கப்புறம் தமிழன். அந்த இதழ்ல 1912 சொல்றாரு, கருணை தாங்கிய பிரித்தானிய துறையவர்கள் சுதேசிகள் மீது கிருபை பாவித்து சுயராஜ்யத்தை அளிப்பதாயினும் இத்தேச பூர்வகுடிகளுக்கு அளிப்பதே கருணையாகும். நேற்று குடியேறி வந்தவர்களுக்கும் முன்னாடி குடியேறி வந்தவர்களுக்கும் சுதேசிகள் என்று கருதி அவர்கள் வசம் சுயராஜ்ய ஆளுகையை கொடுத்தால் நாடு பாழாகி சீர்கெட்டு போகும் என்கிறார். ஆதி திராவிடர்கள் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்.
இந்தியாவில் குறிப்பிட்டு பாருங்க, இந்தியாவில் தமிழனுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரத்தை துணிந்து கேட்ட ஈடு இணையற்ற மாமனிதர் அயோத்தியாச பண்டிதர். அதாவது இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னா தமிழன் கையில கொடுங்க. நேத்து வந்த பிறமொழியாளர்கள் கையிலையோ முந்தா நாள் வந்த பார்ப்பனர்கள் கையிலையோ தமிழ்நாட்டின் அதிகாரத்தை கொடுத்துடாதீங்கிற கோரிக்கையை வச்ச ஒரு தூய தமிழ் தேசியவாதி தான் அயோத்தியாச பண்டிதர். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? வீரமாமுனிவர் சொன்ன திராவிடமும் அயோத்தியாசிய பண்டிதர் சொன்ன திராவிடமும் ஒன்று. திராவிடங்கிறது தமிழை குறிக்கக்கூடிய சமஸ்கிருத சொல்லணும் அவங்க புரிஞ்சுட்டு அந்த சொல்ல பயன்படுத்துறாங்க. ஆனா கால்டுவெல் சொன்னதும் ராமசாமி நாயக்கர் சொன்னதும் இந்த திராவிடத்துக்கும் அந்த திராவிடத்துக்கும் சம்பந்தமே இல்லை. மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட கதை தான் இது. சோ அயோத்தியாசர் பண்டிதர் சொன்ன திராவிடம்ங்கிறது தமிழரை குறிக்கும். அதுல இருந்து அவர் ஆதி திராவிடர்னு சொன்னது பட்டியல் சமூகத்துல இன்னைக்கு தமிழரின் மூத்தக்குடியான பறையர்களையும் குறிக்கக்கூடிய சொல்லுதான் அவரு பயன்படுத்தி ஆதி திராவிடர்கள் அப்படிங்கிறது. ஆனா திமுக இந்த மாதிரி கட்சி திராவிட கட்சிகளும் ஈக ராமசாமி நாயக்கரும் சொன்னது திராவிடங்கிற கோட்பாட்டுல தெலுங்கர், கன்னடர், மலையாளி, துளுவர், தமிழர் எல்லாத்தையும் சேர்த்தது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதோர் அதிகாரத்துக்கு வரணும், அதுக்கு இந்த திராவிடங்கிற கோட்பாட்டை அவங்க வைக்கிறாங்க. ஆனா தாத்தா சொன்னது தமிழர் அதிகாரத்துக்கு வரணுங்கிறது, ராமசாமி நாயக்கர் சொன்னது தெலுங்கர்கள் அதிகாரத்துக்கு வரணுங்கிறது. இப்போ அண்ணன் ஆலூர் சானவாஸ் அவர்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சும் அப்புறம் 2-3 சீட்டுக்கு மூத்திரம் வாங்கி குடிக்கிறாங்கல்ல, அப்புறம் அங்கதானே அதுக்கு சார்பாக தானே பேசி ஆகணும். பாவம் அவருடைய பொழைப்பு அப்படி இருக்கு. நாம என்ன பண்றது? நன்றி, வணக்கம்.